பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பான ஜாய் குட்னிஸ் தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் ஒவ்வொரு சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே அநேக தேவ ஊழியர்கள் நம் மத்தியிலே வந்து உடைய அனுபவ சாட்சிகளை பகிர்ந்து கொண்டு வராங்க. நிச்சயமாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தவறாமல் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்க. இன்றைய தினத்திலும் கூட நம் மத்தியிலே பிரதர் கிங்ஸ்லி அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்காங்க. வாங்க அவர்களை சந்திக்கலாம். எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கீங்க. எங்களுடைய தொலைக்காட்சியின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷம். முதல் முறையாக இப்படி ஒரு வாய்ப்பு இருக்காக ஜாய் குட்னிஸ் சேனலுக்காக வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களுடைய ஸ்தாபனத்தை ஆசீர்வதிக்கிறார். ஃபர்ஸ்ட் உங்களுடைய அறிமுகம், உங்களுடைய பெயர், நீங்கள் எங்கே ஊழியம் பண்ணுறீங்க, உங்களுடைய அம்மா அப்பா, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குடும்ப பின்னணியை பற்றி சொல்லுங்க. என்னுடைய முழு பேர் வேத அருள் கிங்ஸ்லி. சொந்த ஊர் களியக்காவளி அருகாமையில் சொந்த ஊர். அப்பா அம்மா இருக்கிறாங்க. அப்பாவுடைய பேர் பெஞ்சமின், அம்மாவுடைய பேர் கெசியம்மா. மனைவி பேர் கெப்சிபா. மூத்த மகனுடைய பேர் பென்ஜோ எபனேசர். இப்போ காலேஜ் செகண்ட் இயர் முடிச்சுட்டு நிற்கிறாரு. சின்ன பொண்ணு இருக்கிறா, பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிறாங்க, நெய்யூரில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் குடும்பமாக கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக ராஜாக்கமங்கலம் பக்கத்தில் ஆலங்கோட்டை என்கிற ஒரு ஊரில் யெகோவா ரிட்டனிய சபை என்கிற ஸ்தாபனத்தில் சபை போதகராகவும் சுவிசேஷராகவும் மிஷனரியாகவும் குடும்பமாக ஊழியங்களை செய்துட்டு இருக்கிறோம். குடும்பமாக ஊழியம் செய்கிறீங்க இல்லையா? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆண்டவரை அறியாம வாழ்ந்திருப்பீங்க, எப்படியெல்லாம் இருந்தீங்க? எங்க குடும்ப பின்னணியத்தில் சொன்னதான் என் அனுபவம் டச் ஆயிரும். அதாவது அப்பா நல்ல ஒரு குடிகார மனுஷன். அவர் இப்போ அப்படிதான் இருக்கிறாரு, எந்த மாற்றம் கிடையாது. 8ஆம் வகுப்பு படிக்கிறது வரைக்கும் நாங்கள் சிஎஸ்ஐ திருச்சபை அங்கமாக இருந்தோம். திருச்சபையில் கோயிலில் உட்காந்து பாட்டு பாடுறது, ட்ரம் அடிக்கிறது, இப்படி சபை காரியத்தில் நம்ம ஈடுபாடாக இருப்போம். 8ஆம் வகுப்பு படிக்கும்போது அப்பா நிமித்தம்தான் நம்ம வாழ்க்கை மாறி போயிடுச்சு. அப்படின்னா எங்கள் குடும்பம் பின்னணி, ஊர் பின்னணி எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் பிறக்கிறதற்கு முன்னாடியே எல்லாம் குடிகாரங்க தான். 2, எங்கள் வீட்டுக்கு முன்னால் நான் பிறந்திலிருந்து கிட்டத்தட்ட 10 படிக்கிறது வரைக்கும் சூதாட்டம் விளையாடுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். காலையில் இந்த சித்தப்பா, மாமா, அப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க, சொந்த பந்தம் எல்லாம் வந்து வேலைக்கு போக மாட்டாங்க. ஃபுல்லாக வந்து உட்காந்து சீட்டு விளையாடுவாங்களா. 2, சொந்தமாக பட்டச்சாரம் காய்ச்சிருவாங்க. மலைகளில் பட்டச்சாரம் காய்ச்சி அதை சேல்ஸ் பண்ணுறதுக்கு சில சித்தப்பமாக இருப்பாங்க. அவங்க பங்கை இங்கே கொண்டு வந்து குடிக்கிறது. இப்போ இவங்களை பார்த்து இந்த 8, 7 தான் ஆரம்பித்தோம். இந்த பாட்டிலேருந்து சின்ன மூடி மாறும் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் ஊற்றி குடிப்போம். அடுத்து சின்ன டம்ளரை குடிக்க ஆரம்பித்தோம். அடுத்து அப்பா, சித்தப்பா, மாமா இவங்க கூட உட்காந்து குடிக்க ஆரம்பித்தோம். அடுத்து அவங்க கூட உட்காந்து சீட்டு விளையாட ஆரம்பித்தோம். அது ஒரு பக்கம். 9, 10 படிக்கும்போது, பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது நல்ல ஒரு பேருள்ள ஸ்கூல் தான் படித்தேன். ஆனால் அந்த ஸ்கூலில் இருக்கிற வாத்தியார்களை ஏமாற்றி ஸ்கூலு பேக்கில், அந்த காலத்தில் பேக்கில் மஞ்சள் பையன்னு சொல்லுவாங்க, இந்த பைக்குள்ளே மேக்ஸிமம் சீட்டு உள்ளே வச்சுருப்போம். 2, பட்டசாரத்தை கொஞ்சம் நாங்கள் அந்த பாட்டில் ஊற்றி உள்ளே வச்சுருப்போம். இந்த டீச்சர்ஸு சாருங்க இல்லாத பீரியடு கிளாஸுக்கு பின்னால் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் பேக்கு பெஞ்சில் ஒரு பசங்க உட்காந்து சீட்டு விளையாடுவோம். இல்லைன்னா ஸ்கூலுக்கு வெளியில் போய் இந்த குளத்தங்கரையில் உட்காந்து தண்ணி அடித்து அங்கே சீட்டு விளையாடி ஒரு நாள் அந்த 4 மணி வரைக்கும் முடிச்சிருவோம். 2வது, பிடிச்ச நடிகர்களுடைய படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது, அந்த காலத்தில் எங்கள் ஊரில் டிக்கெட்டு ₹1.60 தான். இந்த பிடிச்ச நடிகர்கள் படம் வரும்போது பார்க்குறதுக்கு வழி இல்லாமல் இருப்போம். அந்த நேரம் பார்த்து தான் இந்த டீச்சர்ஸுங்க ஸ்டாஃப் ரூமில் அவங்க பேகெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு இவங்க கிளாஸ் எடுக்க வந்துடுவாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் கிரிமினல் மைண்ட். அப்போவே காசுக்கு என்ன ஒன்றும் பண்ணுவேன், அப்படியே சுற்றி ஸ்டாஃப் ரூமுக்குள்ளே வந்துடுவேன். வந்து அந்த டைமில் டீச்சர்ஸுடைய பர்ஸில் ரொம்ப காசுகள் இருக்காது. அந்த காலத்தில் ₹5, ₹10 பெருசாக தான் வச்சுருப்பாங்க, பஸ் பேர் தான் வச்சுருப்பாங்க. பர்ஸ் அப்படி தூக்கிடுவேன். இது நான் தனிமை தான் செய்வேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட மாட்டேன். ஏன்னா தேவையான 5, 10 எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்படி சில நாள், நிறைய நாள் தூக்கி இருக்கிறேன்.
சில டைமில் டீச்சர்ஸ் கிளாஸ் ரூமில் வந்திருந்து அடுத்த நாள் காலையில் சொல்லுவாங்க, நேற்று இப்படி தான்ப்பா பரிசில் காசு வச்சுருந்தோம், எவனோ தூக்கிட்டாங்க, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி டீச்சர் ரொம்ப நாள் அழுதுருக்குறாங்க. என்ன அதிர்ஷ்டம்னா, அதே டீச்சரு மனவேதனை சொன்னாங்க, ஏன் பர்ஸில் இருந்து எடுக்கிறவன் நல்லாவே இருக்க மாட்டான்னு சொல்லி பலமுறை அழுது சபிச்சிருக்கிறாங்க. அவங்களும் சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு. கடைசியாக அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெந்தேக சபையில் 3 நாட்கள் கன்வென்ஷனில் பேசும்போது டீச்சர் வந்திருந்தாங்க. நான் டீச்சர் அடையாளம் கண்டுக்கிட்டேன். அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் நல்லா பேசி சாட்சியெல்லாம் சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக நான் அவங்கள்ட்ட மன்னிப்பு கட்டிட்டேன். அப்போ டீச்சரோட சார்கு இருக்கிறாங்க, எதுக்குப்பா கேட்டாங்க. டீச்சர் அந்த காலத்தில் நான் தான் உங்கள் பையன் பரிசை திருடின ஆள், மன்னிச்சிருங்க, ஊழியக்காரன் வந்திருக்கிறேன். டீச்சரோட ஹஸ்பண்ட் எனக்கு கட்டி பிடிச்சிட்டாரு, அழுதுட்டாங்க. அப்போ சார் சொன்னார், எப்பா வீட்டில் வந்து இவ ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இந்த பரிசு திருடுற பையன் யாருன்னு சொல்லி அடிக்கடி அவங்க ஜெபிக்கிறாங்களா, சொப்பனத்திலேயோ தரிசனத்திலேயோ அந்த பையனை ஒரு வாட்டி காட்டி தருங்கன்னு கேட்பாங்க. கடைசியாக சொல்கிறாங்க, எங்கள் ஜெபத்துக்கு இப்போதான் வருஷங்கள் தாண்டி ஒரு திருடன் ஆமாம் ஊழியக்காரனை வந்து எங்கள் முன்னால் நிற்கிறது, அது ஒரு பெரிய ஜெபத்தினுடைய பெரிய ஒரு பவர். அப்படி என்னுடைய வாலிப நாட்கள். அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, அடிக்கடி இந்த பட்டசாரம் காய்ச்சல் சித்தப்பமாருக்கெல்லாம் நான் அந்த காலத்தில் இவங்க சைக்கிளில் லோடிங் போவாங்க. அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய பார்டர் 6 காணி 10 காணி மலையிலேருந்து கிளம்பி அப்படியே ஆலஞ்சோலை களியல் தடிக்காரன் இந்த ரூட்டு தான் போவாங்க. அப்போனா சைக்கிளில் லைட் இருக்காது, நம்ம இன்னொரு சைக்கிள் பின்னால் இருந்து டார்ச் லைட் அடித்து கொடுப்போம். இதெல்லாம் இது 9, 10 படிக்கிற டைம் உள்ள சம்பவம் தான் மேடம். அப்படியே இந்த டார்ச் லைட் அடித்து கொடுத்து அவங்களுக்கு பின்னால் போகும்போது நமக்கு அடுத்த நாள் காலில் கூலி 10 ரூபா கிடைக்கும். அது சினிமா பார்க்குறதுக்கு தம் அடிக்கிறது அதுக்கு அப்படி போகும். ரெண்டாவது அடிக்கடி ஸ்டேஷனில் நாங்கள் மாட்டியிருப்போம். பழைய அருமனை பக்கம் ஒரு ஸ்டேஷன் இருக்கும். அந்த ஸ்டேஷன் அடிக்கடி மாட்டும் போதெல்லாம் எங்கள் சொந்த பந்தங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. அப்போ ஃபோன் கிடையாது. அப்போ எங்கள் அம்மா ஒரு சாதாரண கூலி வேலை பார்த்தவங்க தான். தகவல் கொடுப்பாங்க, அவங்க பையன் என்ன ஸ்டேஷனில் இருக்கிறாம்மான்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா எல்லாம் வாய் விட்டாலும் அழுது வேலை பார்க்குற இடத்துல எங்கள் அம்மா மண்ணை வாரி போட்டுட்டு தோடும், கடவுளே மூத்த பையன் எனக்கு வேண்டாம், உசுரை எடுத்துருங்க, தேவையில்லைன்னு சொல்லி எங்கள் அம்மா அழும். அன்னைக்கு ஒரு அம்மா அழுதுச்சு சாகிறதுக்கு. இப்போ 2 அம்மாமார் ஜபிக்கிறாங்க, பிள்ளைகள் இன்னும் ஆண்டவரை பயன்படுத்தன்னு சொல்லி. அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பிளஸிங். அப்படி வாழ்க்கை இன்னொரு பக்கம் போயிட்டு இருந்துச்சுன்னா, இன்னொரு பக்கம் செண்ட மேளம் கொட்டி மேளம் இருக்குல்ல, அதில் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் எங்கள் சின்ன வயசுலேருந்து அது எங்களுடைய தொழில். மியூசிக் போட்டு போகிற தொழில். அதில் நிறைய ஆர்சி கோவில் ஹிந்து கோவில் எல்லாம் திருவிழாக்களில் டான்ஸராக போயிருக்கிறோம், ஸ்டேஜ் டான்ஸராக போயிருக்கிறோம். அது எங்கள் ஊரில் டீம் இப்போ வச்சுருக்கோம், பசங்க இப்போ இருக்கிறாங்க. இப்போ அவங்க இந்த பக்கத்தில் திருச்செந்தூர்கள் அடிக்கடி போவாங்க, டூர் போவாங்க. அந்த குரூப்பில் இருந்தோம். இது ஒரு பக்கம். அப்போ சூதாட்டம் ஒரு பக்கம், தண்ணி அடி ஒரு பக்கம். கடைசியில் தான் ஒரு 18-19 வயசுல தான் பொழைக்கணுமேனு சொல்லிட்டு தான் ஹரியானாவுக்கு போயிருந்தோம். மும்பை, ஆந்திரா, டெல்லி, உத்தரப்பிரதேஷ் இங்கெல்லாம் மதுபானம் தயாரிக்கிற ஒரிஜினல் கம்பெனியில் வேலை பார்த்தோம். அப்போ எங்கள் கூட எங்கள் ஊரில் மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க, எல்லோரும் சேர்ந்து வேலை செஞ்சோம். அப்போ அங்கே எனக்கு என்ன வேலைன்னா, மத்தியானம் காலையில் போனதும் இந்த பைப் லைனில் தண்ணி திறந்து விட்டது மாதிரி இருக்கும் சாராயம். அது அதை நம்ம தேவை குடிக்கிறது, அங்கே ஃப்ளாட் ஆகி படுத்துறது, வேலைக்கு போக மாட்டோம். சாயங்காலம் தான். இப்படி நிறைய வாட்டி நல்ல ஞாபகம் இருக்குது. என்னை தூக்கி எல்லாம் கேட்டுக்கு வெளியே கொண்டு போட்டிருப்பானுங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா நான் ஏதாவது சாக்கடையில் கடை வராண்டில் ஏதாவது ஓடைகளை அதுதான் மேக்ஸிமம் படுத்திருப்பேன். கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஞாபகம் வரும், எந்திரிச்சு ரூமுக்கு வருவேன். மறுபடியும் பழைய நினைப்பு தான். 2 இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் நான் கிறிஸ்தவனாக இருந்தால் அங்கே போய் கிறிஸ்தவத்தை மறந்துட்டேன், நான் யாருன்னே மறந்துட்டேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை கம்பெனி லீவு, பக்கத்தில் போய் ஃபுல்லாக கும்பிடுறதும், நெத்தியில் குங்குமம், கழுத்தில் ஒரு நூல், ருத்ராட்ச கொட்டை, ஒரு சில்வ அடையாளம் போட்டிருப்பேன் ஃபுல்லாக. அங்கே முடிச்சுட்டு அடுத்த சைட்டை வர்றது பட்ட ஷாப்பு, பிராண்ட் ஷாப்பு தான் வருவோம். சண்டேன்னு ஃபுல்லாக அதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கும் மேடம். பாட்டிலெல்லாம் முன்னே வச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டி வச்சுட்டு அதை தொழுது தான் அடிப்போம். இப்போ என்ன சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை அப்படியெல்லாம் வாழ்ந்தவனுக்கு இப்போ ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம். இதுக்கு பின்னாலெல்லாம் எங்கள் அம்மாவுடைய ஜெபங்கள் விலையேற பெற்றது. 22 வயசில் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்.
அப்போ அது வரைக்கும் என் லைஃப் இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. பிழைப்புக்காக வேலைக்கு போனீங்க. ஏன் நீங்க அந்த வேலைக்காக போனீங்க? ஏற்கனவே மதுவுக்கு அடிக்ட் ஆயிருக்கீங்க. ஏன் வேற ஏதாவது வேலைக்கு போயிருக்கலாம்ல? வேற வேலைக்கு தான் போனேன். அதாவது இந்த சினிமாவில எல்லாம் பாக்குறது மாதிரி ஊர்ல யாருக்கும் வேண்டாம இருந்ததுனால சினிமா ஸ்டைல தான். பாம்பேல போனா நம்ம பெரிய ஆளாயிடலாம், சம்பாதிக்கலாம், அப்படி ஒரு ஆசையில தான் ஊரை விட்டு எஸ்கேப் ஆகிறது. இங்க இருந்து போகும்போது திருட்டு ட்ரெயின் தான் ஏறினேன். டிக்கெட் எடுக்காம தான் மும்பையில போய் நிற்கிறேன். அங்கே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சேர்ந்துட்டேன், சொந்தக்காரங்கிட்ட போய் சேர்ந்துட்டேன். அதே வாழ்க்கை தான் நான் ஹரியானா விட்டு ஊருக்கு வரும்போதும் இதே மாதிரி தான் திருட்டு ட்ரெயின் ஏறி தான் ஊருக்கு வந்து சேர்ந்தேன். போகும்போதும் திருட்டு ட்ரெயின், வரும்போதும் திருட்டு ட்ரெயினில் தான் ஊர் வந்து சேர்ந்தேன். இடைப்பட்ட 4-5 வருஷம் ஆர்க்கு வெல்டிங் வேலைக்கு தான் போனேன். வெல்டிங் வேலைக்கு போனேன். என்னோட வாழ்க்கை இப்படி ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சதுனால இந்த வெல்டிங் வேலை முகாந்திரம் தான் இப்படி உள்ளே போகிறேன். உள்ளே போனேன்னா இப்படி ஆயிட்டேன். இந்த வேலை நான் தெரிஞ்சு எடுத்தது இல்லை, அது வந்துச்சு. ஸோ இப்படிதான் மதுவுக்கு அடிக்ட் ஆகி ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கீங்க இல்லையா? துன்மார்க்கன்னா டபுள் மடங்கு சொல்லலாம், அப்படி வாழ்ந்தேன். டீச்சருக்கு பர்ஸே போய் ஸ்டாஃப் ரூம்ல திருடனா பெரிய காரியம் அது. ஒரு தைரியம், அதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? டீச்சரோட பர்ஸ் திருடுற விஷயம் ஒன்றும் கிடையாது. பாஸ்டர்ஸோட பர்ஸ் அடிச்சுட்டு போவேன். அப்புறம் டீச்சரு எங்கள் ஊரில் சிஎஸ்எஸ் சபை இருக்குல்ல, அங்கே சர்ச்சு போயிட்டு இருப்போம். ஒன்று இந்த சர்ச்சு சர்வீஸ்களில் முடிச்சுட்டு பாஸ்டர்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, அந்த காலத்தில் பெரிய சர்ச்சு பெரிய மிஷன் வீடு யாரும் கிடையாது, சின்ன சின்ன ரூம் கொடுப்பாங்க. அவங்க இந்த அங்கியெல்லாம் கலத்தி போட்டிருப்பாங்க மிஷன் வீட்டில். மத்தியானம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் கலத்தி போட்டிருப்பாங்க. இதில் தான் மேக்ஸிமம் பர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, ட்ரெஸ் எல்லாம். அப்போ நம்ம சண்டே மத்தியானம் சர்ச்சில் தான் இருப்போம். 12 மணி வரை பக்தி வருஷங்க முடிச்சுட்டு வெளியே போவோம். அடுத்து நமக்கு சீட்டு விளையாடணும், தண்ணி அடிக்கணும், வழி இல்லாமல் இருப்போம். நம்ம வீட்டில் திருடுறதுக்கும் வழி இல்லை, அங்கே இதோட கஷ்டமாக இருக்கும். சர்ச்சுக்கு பின்வாசல் வெளியே வந்து பார்த்தா தான் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. பர்ஸில் கிடக்கும், பர்ஸ் எடுக்க மாட்டேன், பர்ஸுக்கு உள்ளே இருக்கிறத எடுப்பேன். தேவையான எடுத்துட்டு பர்ஸை வச்சுட்டு பேசாமல் போயிருப்போம். பாஸ்டர் நிறைய வாட்டி அலௌன்ஸ் பண்ணுவார், இப்படி மிஷன் வீட்டில் வந்து காசு திருடிட்டு போகிறாங்க. அப்போ நான் கோரில் உட்காந்து கொட்டடிச்சிட்டு தான் இருப்பேன், சிரிச்சுட்டே இருப்பேன், மனசு சிரிச்சுட்டே இருப்பேன். அப்போ நான் மனசுக்குள்ளே நினைப்பேன், பார்த்தா முடிஞ்சா கண்டுபிடிங்க, யாருன்னு ஜெபிச்சு கண்டுபிடிங்க, அப்படிலாம் யோசிப்போம். அன்னைக்கு திருடுனேன், இப்போ மிஷனரிகளுக்கு கொடுக்கறதுக்கு இந்த கைதை ஆண்டவர் பயன்படுத்துறாரு. அப்ப திருடும் போது இதெல்லாம் தவறு, இதெல்லாம் பாவம் அப்படின்ட்டு உங்களுக்கு எனக்குமே தோணும் இல்லையா மனசுல? ஜஸ்ட் தோணும், சரி பாஸ்டோட பரிசு திருடுறோம் எப்படி தோணும். ஆனாலும் தண்ணி அடிக்கணும், சீட்டு விளையாடணும், பாஸ்டோ யாரோ எடுத்து நம்ம பாட்டு போயிட்டு இருக்க வேண்டியது. அதை விட கொடுமை என்னன்னா, ஒரு வயசுக்கு மூத்த ஒரு பெந்தேகோஸ் பாஸ்டர் இப்போ அவங்க இல்லை, இறந்து போயிட்டாங்க. அவங்க எங்க ஊர்ல ஒரு போலீஸ்காரர், ரிட்டையர்டு போலீஸ். அந்த காலத்துல இப்போ எனக்கு 44 வயசு ஆயிடுச்சு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அவங்க அந்த ஊர்ல மாசந்தோறும் கூட்டம் நடத்துவாங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சு நிறைய மக்கள் கூடுவாங்க. அதுல இருந்த நைட்டு எல்லாருக்கும் டீயும் பன்னும் கொடுப்பாங்க. அந்த காலத்துல பசியின் கொடுமையில சாப்பிடுகிற மக்கள் வருவாங்க. அவர் என்னதான் அவருக்கு அடியாள இந்த உதவிக்கு வச்சிருப்பாரு, பன் வாங்க போறதுக்கு, டீ போடுறதுக்கு, டீன்னா கடுங்காப்பி போடுறதுக்கு வச்சிருப்பாரு. இவர் இங்க மத்தியான டைம் என்ன பண்ணுவாருன்னா, முழங்கால நின்று அந்த பெட் அவங்க ரூம்ல நின்று, பழைய வீடுல சர்ச்சு நின்று ஸ்தோத்திரம் வச்சுட்டே இருப்பாரு. இவர் என்ன பண்ணுவாருன்னு அந்த ஜிப்பா தான் அதிகமாக போட்டிருப்பாரு. அந்த ஜிப்பால அவர் போலீஸுக்காரு பென்ஷன் வாங்குவாங்க. 5 ரூபா நோட்டு இருக்குல்ல, பழைய நோட்டு நல்லா இருக்கும், ஒரு கட்டு நோட்டு அப்படியே ஜிப்பாவில் போட்டிருப்பாரு. இது எதுக்கு வச்சிருப்பாருன்னா, சாயங்காலம் பன்னுக்கு டீக்கு வரக்கூடிய ஊழியர்களுக்கு காணியை கொடுக்கணும், 2 பாக்ஸ் எடுப்பாங்க, வாடகை கொடுக்கணும். அப்போ நம்ம மைண்டெல்லாம் அங்கே தான் இருக்கும். எப்படா இவர் சோத்திரம் சொல்ல உள்ள போய் பார்த்துட்டே இருப்பேன். இவர் உள்ள போய் சோத்திரம் சொல்லி முழங்கால் படி போடும்போது ஜிப்பாவை வெளியே தூக்கிடுவேன். பழைய காலத்து வீடு தான். நிச்சயமா எங்க அவருடைய மகன் இதை ஒருவேளை பார்த்தாலும் பார்க்கட்டும், அந்த ஜிப்பை அப்படி தூக்கிடுவோம். தூக்கி அந்த பணத்தை அப்படி தூக்கிட்டு போயிடுவேன். இந்த மனுஷன் நான் போயிடுவேன், நான் கொண்டு போய் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு மறுபடியும் இங்கே வருவேன். வந்து நல்ல பிள்ளை மாதிரி பின்னாடி நின்று எல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன். அவரு செபத்தை முடிச்சுட்டு என்ன கூப்பிட்டு போய் பொருள் வாங்கிட்டு வான்னு போகும்போது காசு இருக்காது. அப்போ என் மனசுக்கு கொஞ்சம் கூட அசராது. இந்த மனுஷன் நல்ல அழுவாரு, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி நல்ல அழுவாரு. யார் அப்போ அந்த காசை திருடுனா அவர் என்கிட்ட கேட்க மாட்டாரு, எடுத்தியானு சந்தேகப்படுற அந்த அளவுக்கு நல்லவனாக நின்றுருவேன். அவரு அழும்போது நம்மளும் கூட நின்று அழு சும்மா தேடிடுவோம், யார் வந்தா இப்படின்னு எல்லாம். கடைசியில் என்ன பார்த்தீங்கன்னா, வருஷங்கள் தாண்டி
அவர் இறந்துட்டாரு. அவருடைய மகனுடைய கையினால்தான் நான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தேன். இந்த சாட்சியான சமீபத்தில் தான் அவங்கள்ட்ட சொன்னேன், இப்படியெல்லாம் பண்ணி ஒரு காலத்தில் பண்ணினப்பா, தெரியாமல் செஞ்சிட்டேன். அது பாவம் அப்பம் தெரிஞ்சாலும் இந்த 2 விஷயத்து தான், 1 சூதாட்டம், 2 மதுபானம், அதுக்காகவே திருடுவேன். இப்படி திருடும் போது எங்கேயாவது மாட்டிருக்கீங்களா யாற்றையாவது? கிருபனால மாட்டல, நிறைய வாட்டி திட்டி இருக்கிறேன், மாட்டவே இல்லை. நான் பல கன்வென்ஷன்ல பல வாலிபர் முகாமில் சாட்சி சொல்லும் போது நிறைய பேருக்கு, நிறைய தம்பிமாரி கேட்கறதுக்காக சொல்லுவேன், சபைக்குள்ள திருடாதீங்க, திருட நான் கணக்கு வைக்கணும், ஆண்டவர் கணக்கு கேட்பாருன்னுட்டேன். அது மாதிரி வீடுகளில் திருடும், நிறைய வீடுகளில் திருடுவோம் மேடம். அந்த காலத்தில் இதுக்கெல்லாம் சினிமா பைத்தியம், நினைச்சது உடனே எனக்கு வேணும், பிடிச்ச படம் பார்க்கணும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, நான் திருடுனதுல சில ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு பங்கு கொடுப்பேன், சேர்ந்தெல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறோம். பட் அவங்க 2 பேர் இன்னைக்கு உயிரோட பூமியில இல்லை. ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல இருந்து போனார், இன்னொருத்தர் கார் ஓட்டும் போது குளத்துக்குள்ள விழுந்து காரோட போயிட்டாரு. அதை நான் அடிக்கடி நினைச்சு பயப்படுவேன். நம்ம சேர்ந்து தப்பு பண்ணோம், ஆண்டவர் நம்மளை ஊழியக்காரனை வச்சிருக்கிற ஏதோ கிருபையில அவங்களுக்கு ஆயுசு இல்லைன்னு பயப்படுவேன். அந்த ஒரு பயம் கேட்குறவங்களுக்கு இருக்கட்டும். எங்கேயும் மாட்டாம திருடுறதுக்கு ஒரு ட்ரிக்கு கண்டிப்பா வேணும் இல்லையா? சரி, இப்படியே போயிருந்தப்போ எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க? எப்போ அவருடைய சொந்த ரட்சிகரா நீங்க ஏற்றுக்கொண்டீங்க? எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? ஓகே, ஏன் ஞாபகம் சரின்னா 2001 வருஷம் டிசம்பர் மாதம் ஹரியானா ஸ்டேட்ல இருந்து வேலை பார்த்த கம்பெனியில் ஒரு சூழ்நிலை முகாந்திரம், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து செஞ்ச தப்பு முகாந்திரம், நானும் அந்த கம்பெனியிலிருந்து போட்டிருந்த ஒர்க்கிங் ட்ரெஸ்ஸு காக்கி அந்த ட்ரெஸ்ஸை தவிர இன்னொரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கோ ஒரு பொருள் எடுக்கிறதுக்கோ வாய்ப்பு எனக்கு அமையலை. ஓடக்கூடிய நிலைமை எங்களுக்கு வந்துச்சு. 4 பேர் உண்டு, நானும் 4 பேர் ஓட்டோம். அப்போ அதை சொன்னேன், ஹரியானாவிலிருந்து டெல்லி வரைக்கும் அடி நெருங்கி வருது. பயத்தில் தான் ஹரியானாவிலிருந்து டெல்லிக்கு ஒரு ட்ரெயின் வந்துச்சு. மொழிகள் தெரிஞ்சதுனால குதிச்சு ஏறி எடுத்து டெல்லி வந்துட்டோம். டெல்லியிலிருந்து அடுத்து எங்கே போகிறதுன்னு தெரியல. இந்த ட்ரெஸ்ஸை தவிர செப்பல் கூட காலில் இல்லை, நம்ம பாக்கெட்டில் 10 ரூபா இல்லை. அந்த டைமில் டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஆந்திராவுக்கு போகிற ட்ரெயின் வந்துட்டுன்னு சொன்னாங்க. சரி, ஆந்திரா தானே, பக்கத்து ஸ்டேட்டு தானே, இதை பொழைச்சிக்கலாம். 4 மொழி பேசுவேன், தமிழ், மலையாளம், ஹிந்தி, பஞ்சாபி. அப்புறம் பேப்ரிகேஷன் வேலையில் தெரியும், எங்கேயாவது பொழைச்சிக்கலாம்னு சொல்லி ஆந்திராவுக்கு ட்ரெயின் ஏறிட்டேன். ட்ரெயினுக்குள்ளே டிக்கெட் எடுக்காமல் நம்ம போகிறோம். ஒவ்வொரு ஸ்டாப் வரும்போது டிடிஆர் வருவாங்க, அதனால் பாத்ரூம் பக்கம் உட்காந்துருவேன். ஸ்டேஷன் வரும்போது இறங்கி ஏறி உள்ள நின்றுடுவேன். சில தமிழ் மக்கள் பேசுகிறத பார்த்து அவங்ககிட்ட போய் பழகி பசிக்கு வைக்கப்படாமல் கை நீட்டிடுவேன். அவங்க கொடுக்கக்கூடிய ரொட்டியோ சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டுட்டு இப்படி ஆந்திரா வந்தோம். செகந்தராபாத் ரயில்வேல வந்து இறங்கி நின்றுட்டு எங்கே போகிறேன்னு தெரியாது, கையில் காசு இல்லை. பக்கத்தில் இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா ஹிந்தியில் தெரிஞ்சதுனால ஆந்திர பாஷை தெரியாது, ஆந்திர சொன்ன புரியும், தெலுங்கு சொன்ன புரியும், திரும்ப பேச தெரியாது. ஹிந்தியில் பேசுகிறதுனால இண்டஸ்ட்ரியல் ஏரியா கேட்டு போனேன். வேலை தெரியும், மொழி தெரியும். ஆனால் ஒவ்வொரு கம்பெனியில் போய் வேலைக்கு கையேந்தி பார்த்தேன், நம்மளை எவனும் சேர்த்துக்கலை. 1-2 பேர் சேர்த்தாங்க, 2 நாள் வேலைக்கு வச்சுருந்தேன், 50 சம்பளம் கிடைக்கும். 2 நாள் தாண்டி என்னை விட்டுட்டாங்க. இதெல்லாம் ஒரு பாடம் லைஃப்பில். எப்படின்னா, காசு இருந்தப்போ நல்லா ஷேன் பண்ணேன், ஃபியூச்சரை பற்றி யோசிக்கவே இல்லை. அம்மா அப்பா எங்கே இருக்குன்னு யோசிக்கலை, தங்கச்சி தம்பி எங்கே இருக்கிறாங்கன்னு யோசிக்கலை, நல்லா ஷேன் பண்ணேன், மனசுக்கு பிடிச்சதுபடி வாழ்ந்தேன். இதுக்கு எல்லாம் சேர்த்து செகந்தராபாத்தில் வந்து சாப்பாடுக்கு அளவுக்கூடிய நிலைமை வந்து. இன்னும் சொல்கிற மேடம், என்னை பார்க்குற தம்பி மறுக்கல எல்லாரும் பார்க்கட்டும், பசி எடுத்து வெக்கப்படாமல் முதல்ல செய்கிற வேலை என்னன்னா, வீட போய் சாப்பாடு அழுதேன். பசிக்குது, சாப்பாடு தங்கன்னு கேட்பேன். சிலர் கொடுப்பாங்க, சிலர் விரட்டுவாங்க. அப்போ எனக்கு ஞாபகம் வந்து எங்கள் அம்மாவை தான். எங்கள் அம்மா கூலி வேலை செஞ்சு சாப்பாடு கொடுக்கும்போது சாப்பாடில் உப்பு இல்லைன்னா தண்ணி அடிச்சுட்டு வந்து அந்த சாப்பாடை எட்டி உதச்சி தூக்கி வீசிடுவேன். அப்போ எங்கள் அம்மா சொல்லும், நீ என்னைக்காவது ஒரு நாள் இந்த சாப்பாடுனுடைய விலை என்னன்னு உனக்கு புரியும் பாரு சொல்லுவாங்க. அப்புறம் ரயில்வே பிளாட்பாரத்தில் பார்த்துருப்பீங்க, பிஏபிகள் சாப்பிட்டுட்டு இந்த சில சாப்பாடு பார்சல் வேண்டாமல் தூக்கி போட்டிருப்பாங்க. அதில் என்ன காமெடின்னா, பிச்சைக்காரங்க போய் சாப்பாடு எடுப்பாங்க,
அவங்க கூட நானும் போய் சண்டை போடுவேன். அந்த சாப்பாடு நான் எடுக்க போனோம். அவங்க சீனியர் பிச்சைக்காரங்க இல்ல, நம்ம ஜூனியர் பிச்சைக்காரங்களா. அப்போ அவங்க நம்ம புதுசாக போகிற ஆள் என்று அப்போ அவங்க ஏரியா அது நம்மளை விரட்டுவானுங்க. அதில் அப்போ நினச்சி நான் பின்னால் அதெல்லாம் அழுதுருக்கிறேன், இந்த சாப்பாடு அழுதெல்லாம். அப்புறம் இந்த பார்க்கில் எல்லாம் லவ் வைஸ் உட்காந்து சாப்பிட்டுட்டு பிஸ்கட்டா கேக்கா ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டு பாதி பாதிச்சு முத்திக்கு தூர போடுவாங்க. அதை இவங்க போனது போகிற நம்பிக்கை எடுத்து சாப்பிடுவேன். மார்க்கெட்டுகளில் இந்த ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் வேஸ்ட் தூக்கி போட்டிருப்பாங்கல்ல, இதெல்லாம் தேடி பிடிச்சி வாரி கவரில் வச்சுருப்பேன். பிச்சைக்காரன் மாதிரி தான் இருப்பேன். ஒவ்வொரு இடங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பேன். இந்த திருமண மண்டபங்களில் கல்யாணம்னு பார்த்துன்னா அந்த செகண்டரி பார்த்தா மேரேஜ் நடக்குதுன்னா இந்த பின்னால் இந்த க்ளீன் பண்ணுற அம்மா மாதிரி இருப்பாங்கல்ல, இவங்கள்ட்ட கேட்பேன், மாஜி பூகலேக்கரி பசிக்குது, அண்ணன் தேவத்தை சாப்பாடு தாங்கன்னு கேட்பேன். அவங்க நம்ம ஊரில் குளங்களில் பார்த்துருப்போம்ல தாமரை இலை, இந்த இலையில எடுத்து தருவாங்க. அப்படி ஒன்று சாப்பிடுவேன். நான் அப்போ எங்கள் அம்மாவை தான் நினச்சேன், அந்த சாப்பாடு மகிமை என்னன்னு அப்போ கடவுள் புரிய வச்சார். இப்படி 2001 டிசம்பர் 23 வரைக்கும் ஒரு 23 நாள் ஃபுல்லாக சுற்றினேன் ஆந்திரா. அந்த செகந்தராபாத்தில் நான் அழாத இடம் இல்லை, நடக்காத ஊர் இல்லை. சாப்பாட்டுக்கு வேண்டி வேலைக்கு வேண்டி ஆனால் ட்ரெஸ்ஸு தான் போட்டுக்கிறேன். அதுவும் ஒரு பெரிய விஷயம். இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலும் எவனும் பக்கத்தில் என்ன ஏற்றுக்க மாட்டான். இதை தான் எங்கே போய் உட்காந்து கலத்தி ஒன்று காய போடுவேன், குளிச்சிருவேன், மறுபடியும் அதுவும் போட்டிருப்பேன். வேறு வழி இல்லை. சில இடங்கள் இந்த சாலு தோர்த்து இந்த டபுளில் மக்கள் வெளியே போட்டுருப்பாங்கல்ல, இதெல்லாம் பறை கையில் வச்சிருப்பேன் நமக்காக. படுக்கிறது ரயில்வே பிளாட்பாரத்தில் கடை வராண்டைகளில் சில நேரம் பொருசார வரட்டும், ஏன்னா திருடமார் ஜாஸ்தி இல்லை. இப்படி 23ஆம் தேதி நைட்டு 2001 தான், எந்த பிளானிங் இல்லாமல் அந்த செகந்தராபாத்துக்கு பின்னால் சின்ன ஒரு நதி ஒன்று பாயும், சாக்கடை மாதிரி தான். அந்த படிக்கட்டில் போய் உட்காந்துட்டு நம்ம என்ன அறியாமலே லைஃப்பை யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு 22 வயசு கூட ஆகலை. என் லைஃப்பை நான் யோசிக்க ஆரம்பித்தேன், எப்படி இருந்தேன், எங்கே வந்திருக்கிறேன், எங்கே இருந்து நான் அழுதுட்டு இருக்கிறேன்னு. அப்படி யோசிக்கும் போது தான் அந்த படிக்கட்டில் என்ன அறியாமலே கொஞ்சம் தூங்கிட்டேன். ஒரு சொப்பனம், அது தேவன் கொடுக்கும்போது அதன் அர்த்தத்தை நான் புரியறதுக்கு என்ன காரணம்னா, எங்கள் ஊரில் சில கன்வென்ஷன் ஊழியக்காரங்களுக்கு 100 ரூபா சம்பளத்தை நான் வால் போஸ்ட் ஒட்ட போயிருக்கிறேன். அவங்க போஸ்ட் கொடுப்பாங்க, நாங்கள் 100 போஸ்ட் ஒட்டு நான் 100 ரூபா கொடுப்பாங்க நம்ம குடிக்கிறதுக்கு. நம்ம வாங்கி குடிக்க தான் செஞ்சோம் போஸ்ட் ஒட்டும் போது. அந்த கன்வென்ஷன் போஸ்ட் ஊராக ஒட்டும் போது ஜாலியாக தான் ஒட்டுவோம். கையில் எம்எஸ் பீடி வச்சுருப்போம், பீடி குடிச்சிட்டே போஸ்ட் ஒட்டுவோம். அந்த ஊழியக்காரர் நினச்சி பார்க்கல, நானும் நினைக்கல, கூட வந்த தம்பிமாரும் நினைக்கல, நம்ம பேர் இந்த ஊருக்கெல்லாம் வரும்னு யாரும் நினைச்சதில்லை. அந்த பாஸ்டர் இப்போ வள்ளியூர் பக்கம் தான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த படிக்கட்டில் படுத்து இருக்கும்போது ஒரு சொப்பனம் பார்த்தேன். ஒரு பெரிய கன்வென்ஷன் மேடை, நிறைய மக்கள் நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் வந்து ஒரு மைக்கு கையில் தந்து பைபிள் தராரு, பிரசங்கம் பண்ணி சொல்கிறாரு. டக்குன்னு சொப்பனத்தில் முழிச்சிட்டேன். அப்போ எங்கள் அப்பா பாஸ்டர் கிடையாது, நாங்கள் ஊழிய குடும்பம் கிடையாது, கிறிஸ்தவனாக இருந்தாலும் இந்த ஊழியர்களுக்கு போஸ்ட் ஒட்டின காரணத்தினால ஆண்டவர் புரிகிறது மாதிரி சொப்பனத்தை தந்துட்டார். சொப்பனத்தின் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு ஊழியர் அழைப்பு இருக்கு, ஆனால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா குடிகார குடும்பம் இப்போ அப்படிதான் இருக்காங்க. என் தம்பி சமீபத்தில் தான் கொஞ்சம் குடியை நிறுத்தி இருக்கிறார். அப்பா இப்போவும் கரெக்டான டைம் குடிச்சிருக்காரு. அப்போ நமக்கு ஊழியத்து வந்து நம்மளை யாரும் ஏற்றுக்கொள்ளாம அப்படின்னு நினைச்சு அதை அப்படி மறந்துட்டேன். 2வது நான் அதே மாதிரி தூங்குறேன், அதே இடத்துல மறுபடியும் தூங்குறேன். அதே சொப்பனம் மறுபடியும் கண்ணுக்கு வருது. அப்போ நான் சும்மா தான் யோசிப்பேன், என்ன சொப்பனம் பார்க்குறது, உண்மையாவா, நம்ம பாஸ்டா, எங்கே சான்ஸே இல்லை அப்படி நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி எங்கே வரேன். அங்கே ரொம்ப கொசு அடிக்கும். ஆத்தோரம் ரயில்வே ட்ராக்குக்கு வரும்போது, அந்த ஸ்டேஷனுக்குள்ளே வரும்போது ஹிந்தியில் பேசுகிறாங்க. ஜம்மு காஷ்மீர்லேருந்து வரக்கூடிய கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ஒன்று ஜம்மு தாவி எக்ஸ்பிரஸ், கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ஒன்று வருதுன்னு ஹிந்தியில் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு தைரியம் வந்து, என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த ட்ரெயினில் ஏறி முதல்ல ஊருக்கு போய் சேர்ந்துருவோம். அப்படி இந்த ஸ்டேஷன் உள்ளே போய் பிளாட்ஃபார்முக்கு பின்னாடி நின்று ட்ரெயின் வந்து பின்னால் போயிட்டேன். அங்கே மேக்ஸிமம் அந்த லோக்கல் கம்பார்ட்மெண்ட் இருந்தது எல்லாமே தமிழர். எனக்கு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் இல்லை, நம்ம ஊருக்கு தானே வர்றாங்க, பிழைச்சி தப்பிடுவோம். உள்ளே போயிட்டு இதே மாதிரி தான் அந்த பாத்ரூம் சைடில் உட்காந்துட்டேன். ஒரு தமிழ் குடும்பம் பேசிட்டு இருந்தாங்க ஃபேமிலியாக. தமிழ் தெரிஞ்சுக்கிட்டேன், லைட்டாக பேச்சு கொடுத்தேன், என் விஷயத்த சொல்லி இப்படியெல்லாம் மாட்டிக்கிட்டேன்னு ஊருக்கு போயிட்டு இருக்கிறேன். அவங்க தான் அந்த 1.5 நாள் சாப்பாடு தந்தாங்க. நான் ஸ்டேஷன், அவங்க நாவூரில் இருக்கு, நான் மார்த்தாண்ட இறங்கிட்டேன். மார்த்தாண்டில் அப்போ ஸ்டேஷன் கிடையாது, ஜம்மு தாவிக்கு ஸ்டேஷன், அங்கே ஸ்டேஷன் கிடையாது.
ட்ரெயின் கொஞ்சம் அப்படியே ஸ்லோ ஆகும்போது குதிச்சுட்டேன். குதிச்சு அதுவும் கீழே தான் விழுந்துட்டேன், பிளாட்ஃபாரத்தில் தான் விழுந்துட்டேன். அப்படிதான் ஊருக்கு வந்தேன். வந்து எதிர்பார்க்கல 2022 என் திருமணம் ஆயிடுச்சு. மனைவி நல்ல ஜபிக்கிற ஒரு ஃபேமிலி. அவளை மேரேஜ் பண்ணும்போது என்னை பற்றி எந்த ரிப்போர்ட் அவளுக்கு தெரியாது. ரொம்ப நல்லவனா நடிச்சிட்டேன். வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட அந்த சொப்பனத்தை சொன்னீங்களா? இல்ல யார்ட்டையுமே சொல்லல. அப்ப மறந்துச்சு. நமக்கு வீடு வந்துட்டு இல்ல, இன்னும் சொப்பனை எதுக்கு, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு சொன்னல மேடம், ஊழியர் குடும்பமா இருந்தா அதுல சிந்திப்போம். நம்ம மார்த்தான வந்துட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம், அடுத்த லைஃபை பார்ப்போம். மறுபடியும் இங்க வந்து இன்னும் திருந்தல, தப்பி ஊருக்கு வந்து அதே வேலை தான் செஞ்சேன். அதே பேண்ட் செட்டு, சண்டை மேளம், கொட்டு மேளம், டான்ஸ் ப்ரோக்ராம் மறுபடியும் கண்டினியூ பண்றேன். இங்க வந்து பழைய வேலை மறுபடியும் வந்துட்டேன். அப்பதான் இந்த திருமணம் நடக்குது. திருமணத்துக்கு பிறகுதான் மனைவிக்கு என்ன பற்றி எல்லா சரித்திரங்கள், இவர் இப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரியும். இன்னும் சொல்ல போனா ரட்சிக்கப்படுறதுக்கு பிரதான விஷயம் என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை சிஎஸ்சபீதம் போவோம். இவ காணிக்கையெல்லாம் வச்சிருப்பா. பைபிள்ல தசம பாகம், அந்த காலத்துல ஸ்தோத்திர காணிக்கையெல்லாம் வச்சிருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில மனைவி சபையில போய் காணிக்கை கொடுக்கலான்னு கவர்ல எடுத்து பார்த்து, கவர் தான் இருக்கும், காணிக்கை நம்ம பையில தான் இருக்கும். அங்கும் கூட்டத்தில் பக்கம் போக மாட்டேன், ஸ்ட்ரைட்டா விளப்பு தான், சீட்டு பைத்தியம், ஒரு சீட்டு பைத்தியம். சொல்ல போனா விடிய விடிய விளையாடும் உட்காந்து. மனைவி என்ன பண்ணுவான்னா, எதுக்கு நீங்க இந்த காசு எடுக்கிறீங்க, காணிக்க காசு எடுத்தீங்கன்னு கேட்கவே மாட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் அப்போ சின்ன வீடு, பழைய வீடு, சின்ன வீடு தான். நான் நைட்டு சீட்டு விளையாடி தோத்து போய் சோர்ந்து 1 மணி 2 மணி வீட்டுக்கு வரும்போது இங்கே ஒரு சின்ன ரூமில் மலையாளத்தில் ஜப சத்தம் கேட்கும். ஆண்டவர் இந்த மனுஷனை சந்திக்கணும்னு தொடரணும். நான் வரும்போது சைலண்ட் ஆயிடுவேன். அப்புறம் பக்கத்தில் ஒரு ஜப பெறை இருக்கு, ஏசு நேசிக்கிறார் ஜப வீடுன்னு ஒன்று, ஒரு பெந்தைக்கு ஜப வீடு. நான் படித்த ஸ்கூல் பக்கத்தில் தான். அங்கே சனிக்கிழமை கூட்டம் நடக்கும், திங்கக்கிழமை எல்லாம். நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பெந்தைக்கு பாஸ்டருடைய ஜிப்பாவிலேருந்து எடுக்கிறது போலீஸ்காரரு, அவருடைய மகனுடைய ஜப வீட்டுக்கு என் மனைவி ஒரு அக்கா முகாந்தர் உள்ள போனாங்க. அங்கே ஃபாஸ்டிங் ஜபம் நடக்கும். இந்த ஜபங்கள் நம்மளை தொட்டிச்சு. ஒரு நாள் சீட்டு விளையாட்டு, அதை காலையில் வேலைக்கு போகிறேன்னு கிளம்புறது, கிளப்பில் நைட்டு வீட்டுக்கு வருவேன். அப்போ நாங்கள் களியக்கால பக்கம் ஒரு வீடு வாடகை தனிமையாக தான் இருக்கிறோம். சொந்த ஊரில் வந்து சீட்டு விளையாடிட்டு திரும்ப வாடகை விட்டு வந்துடுவேன். ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னோட அடி வயரில் சின்ன ஒரு புண்ணு. அது வலி அதிகமானப்போ மத்தியான டைம் உட்கார்ந்து விளையாட முடியலை. நான் விளையாட்டை நிறுத்திட்டு வீட்டுக்கு ஓடிட்டேன். அது ஒரு சனிக்கிழமை. என் மனைவி இங்கே ஜப கூட்டத்தில் ஜபத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நான் மத்தியானம் வீட்டுக்கு வர என்னால் இருக்க முடியும், ரொம்ப வலியாக இருந்துச்சு. அப்போ இந்த வலியை பார்த்துட்டு வருத்தவனும் படலை, ஆண்டவர் நன்றி தான் சொன்னேன். ஏன்னா காணிக்க காசு திருடியே சீட்டு விளையாடுறிய, நான் கேட்டதானே பிரச்சனை, அவரு கேட்பாரு. ஏன்னா ஜப பெறையில இந்த ஊழியக்கார அம்மா ஜபம், பாஸ்ட் ஐயா ஜபம், சில அம்மாவோட ஜபம், மனைவியோட ஜபம், எங்க அம்மாவோட ஜபம் எல்லாம் தொட்டுச்சா. மாமியார் ஜபம் அதோட கொஞ்சம் ப்ளஸ் ஆயிடுச்சா, எல்லாம் தொட்டுச்சு. இந்த பலவீனத்தில் உள்ள வந்தேன். எங்க வாழ்க்கையை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தோம். அடிவேறு புண்ணுன்னா நிறைய புண்ணு வந்துச்சு, சொல்ல முடியாது. அது வந்து ஆண்டவர் தொட்டாரு. அதே ஜோப்பறையில தான், ஆமா அதே ஜோப்பறைக்குள்ளதான் ஆண்டோடைய கிருபைனால ஞானஸ்நானம் எடுத்தோம், சபையில அங்கமா சேர்ந்தோம். அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் எனக்கு, என் மனைவி ஹார்ட் பேஷண்ட்டு, குழந்தைகளை பிறக்கணும்னு சொன்னாங்க. அது ஒரு பொருத்தனை பண்ணினோம். நாங்கள் உங்கள் ஊழியத்துங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டு. அப்போ இந்த சொப்பனை நிறைவேறுது. குடும்பமாக ஊழியத்தை ஒப்பு கொடுத்தோம். ஒப்பு கொடுத்ததுக்கு பிறகுதான் 2 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தாரு. அப்போ அன்னைக்கு என் மனைவி மட்டும் ஜெபம் பண்ணா. இப்போ நான் உள்ளே வந்துட்டேன். இப்போ நாங்கள் 4 பேரை ஊழியம் செய்கிறோம். 2வது விஷயம் என்னன்னா, எந்த ஊரில் நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து தண்ணி அடித்து சீட்டு விளையாடி சண்டை போட்டு கேவலப்பட்டோமோ, அதே ஊரில் நானும் என் பையனை சேர்ந்து ஊழியம் செய்கிறதுக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இப்போ பல மேடையில் சேர்ந்து ஊழியம் செஞ்சுட்ருக்குறோம். மகன் ஒரு கீபோர்டிஸ்டாக இருக்கிறாரு, பாட்டெலாம் பாடுவாங்க. எங்களுடைய கன்வென்ஷன் ப்ரோக்ராம்லாம் அவங்க தான் டீமாக வச்சுருக்கிறாங்க. அதோட என்ன மாதிரி ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்ன போல இருந்த மனுஷன், அவர் எங்கள் கூட தான் இருக்கிறாங்க. சேர்ந்து நாங்கள் டீமை ஊழியம் செஞ்சுட்ருக்குறோம். நல்ல ஒரு மனைவி இல்லையா அவங்களுக்கு? அவருடைய ஜெபத்தின் மூலமாக நீங்க வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படி இருந்தீங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு வாழ்க்கை வந்து வித்தியாசமா இருக்கு இல்லையா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? உன்னால மனைவியோட தியாகமும் ஜபந்தான் என் லைஃபே மாத்திச்சு. நான் பல கன்வென்ஷன் சொல்லி இருக்கிறேன்.
அவ தனிமையை போய் ஜபிக்கும் போது நான் ரட்சிக்கப்படதான் ஜபிச்சாலே தவிர பாஸ்டா அவர் ஜபிக்கல, ரட்சிக்கப்படணும். ஆனா அவளுடைய ஜபத்துக்கு ஆண்டவர் வித்தியாசம் பதில் கொடுத்தார். குடும்பமா ஊழியம் செய்வதற்கு பெரிய ஒரு பாக்கியம் கொடுத்தார். எங்க ஊழியத்தினுடைய ஆரம்பம் அந்தமான் நிக்கோபர் தீவு. மிஷனரியா குடும்பமாய் போறதற்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அதுக்கு தோவாளி பக்கம் இருக்கிற ஒரு பெரிய ஊழியம் தான் அதற்கு ஒரு காரணம். இந்த மிஷனரி அனுப்பினாங்க. அப்போ ஜபிச்சது ரட்சிப்பிற்காக. இப்போ ஆண்டவர் எங்களை மிஷனரி குடும்பமாக தெரிந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்தமான் நிக்கோபார்ல ஊழியம் செஞ்சோம். ரெண்டாவது விருதுநகர் மாவட்டத்தில் பரலெட்டி என்கிற கிராமத்தில் கெத்செமனே அன்பின் ஊழியங்கள் அப்படி ஒரு ஊழியத்தின் சார்பாக நாங்கள் போய் மிஷனரியா ஊழியம் செஞ்சோம். அந்த ஊரில் பல பிரயாசங்கள் நடுவில் ஒரு சபையை ஸ்தாபிக்க ஆண்டவர் கிருபை செஞ்சார். இப்போ அங்கே ஊழியம் நடந்துட்டு இருக்கு. நாங்கள் விதைச்சிட்டு வந்தோம், கஷ்டப்பட்டு சபைகளை கட்டினோம். இப்போ அங்கே மக்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, குடும்பம் ஊழியம் செய்கிறாங்க. 3வது வாட்டி நான் ரொம்ப வருஷம் காத்து இருந்தேன். இந்த வள்ளியூர் பக்கத்துல எல்லாம் தங்கியிருந்து பல கிராமம் சுற்றி பார்த்தேன். இந்த ராதாபுரம் பக்கத்தில் நிறைய கிராமம் சுற்றிட்டே இருப்பேன், எங்கே ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு. அப்போ தான் தண்டையார்குளம் பக்கம் ஒரு சபை பூட்டப்பட்ட சபை கொடுத்தாங்க, ஊழியம் செஞ்சோம். 4வது இப்போ தான் பக்கத்தில் ஆலங்கோட்டைங்கிற ஊரில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியும் ரட்சிக்கப்படுறதுக்கும் பின்னாடி என்ன வித்தியாசம்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு நரக வாழ்க்கையில் இருந்தேன்னு சொல்லலாம். நிச்சயமா நரக வாழ்க்கை. ரட்சிப்புக்கு பிறகு நம்மள மாதிரி நிறைய பேர் அங்கிருந்து இழுக்கணும், அப்படி ஒரு தாட் வந்துச்சு. உண்மையில அந்த எண்ணம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஜபிக்கும் போதெல்லாம் நம்ம யோசிப்பேன், நான் அன்னை இப்படிலாம் இருந்திருந்தேன் ஆண்டவரே, அப்படி இருந்திருந்த என்னைக்கும் நரகத்துக்குள்ள போயிருப்பேன், சீக்கிரமா போயிருப்பேன். இப்போ இங்க உள்ள நீர் கொண்டு வந்திருக்கீங்க, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சுவிசேஷம் சொல்லணும். ஆனால் எனக்கு தேவன் கொடுத்த அழைப்பின்படி பல மேடைகளில் பேசிட்டு இருக்கிறேன். நம்மளை மாதிரி நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள வரணும். நான் அதை தான் விரும்புவேன். மேக்சிமம் இந்த ரோடு ஓரங்களில் தெரு ஓரங்களில் தண்ணி அடிச்சுட்டு படுத்துறவங்களை பார்த்தா பரிதாபப்பட்டுருவேன். ஆண்டவர் இவங்களுக்கு யாரையும் அனுப்பணுமே அப்படி சொல்லி தான் ஜெபிச்சுட்டு போவேன். அப்படி விரும்புகிறேன். உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து ஹார்ட் பேஷண்ட், ஒய்ஃப் வந்து ஹார்ட் பேஷண்ட் இல்லையா, குழந்தை பிறக்காத டாக்டர் சொன்னாங்க. எப்படி அந்த அற்புதம் நடந்தது? திருமணத்துக்கு முன்னாடியே ஹார்ட் பேஷண்ட்னு விஷயம் எனக்கு தெரியாது. திருமணத்துக்கு பிறகு முதல் முறை கன்சீவ் ஆகும்போது அது அபேஷன் ஆயிடுச்சு. அது நான் முதல் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது சத்தியம் பண்ணேன், இனிமேல் குடிக்க மாட்டேன் அப்படிலாம் பண்ணிட்டு மறுபடியும் தப்பு தான் பண்ணேன், குழந்தை போயிடுச்சு. அந்த டைமில் தான் எங்களுக்கு மாமியார் சொல்லி தான் தெரியும் ஹார்ட் பேஷண்ட்டு குழந்தை அவங்க மாமியார் நர்ஸு, கவர்மெண்ட் நர்ஸ். அவங்க குழந்தை பிறகோடு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு ஊரில் கொஞ்சம் மான பிரச்சனை வந்துச்சு. நம்ம யங் ஸ்டேஜ், நமக்கு பிள்ளைகள் பிறகுலன்னா ஊரில் நம்ம கேவலப்பட்டுருவோமே, அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு. அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணி நாங்கள் ரட்சிக்கப்பட்ட இயேசு நேசிக்கிற ஜெப வீடு அந்த ஊழியத்தில் போய் பாஸ்டர் அம்மா விட்டு பாஸ்டர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னோம். ஹார்ட் பேஷண்டாக இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்க, குழந்தை பிறக்கணும். அப்போ அவங்க 3 நாள் பாஸ்டிங் பிரேயர் போட்டிருந்தாங்க. நாங்கள் குடும்பமாக முதல் முறை இந்த பாஸ்டிங்கில் உள்ள பங்கெடுக்கிறோம். நாங்கள் பொருத்தனை பண்ணோம், நான் தான் பொருத்தனை பண்ணேன். எனக்கு நீங்கள் பிள்ளைகளை தந்தீங்கன்னா உங்கள் ஊழியத்தை நாங்கள் குடும்பமாக செய்வோம் ஆண்டவர், எந்த தேசத்துக்கு அனுப்பினா நாங்கள் போகிறோம். அப்படி ஒரு பொருத்தனை, அதை மிஷனரி அழைப்பின் பொருத்தனை. அந்த பொருத்தனை பண்ணி 3 நாட்கள் மீட்டிங் முடிஞ்சு. பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனோட மகிமையை காண்பார். அதை சொல்லி 3 நாள் தாண்டி ஜெபம் பண்ணி அனுப்பினாங்க. அந்த டைமில் திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜில் கொடுத்த அந்த ரிப்போர்ட் இப்போ நாங்கள் வச்சுருக்கிறோம். அந்த அப்போ எடுத்து கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களை மார்த்தாண்டம் பிபிகே மருத்துவமனைக்கு அனுப்பினாங்க, செக்அப் பண்ணிட்டு வாங்கன்னு. அப்போ ஸ்பெஷல் டாக்டரை பார்த்து விஷயங்களை சொல்லி இஜிசியில் எடுத்து பார்த்து எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. எடுத்து பார்த்து அவங்க தைரியமாக சொல்லிட்டாங்க, எந்த பிரச்சனை இல்லை, உங்களுக்கு குழந்தைகள் பிறகு தைரியமாக போங்க வாழ்த்தி அனுப்பினாங்க. அது எங்கள் லைஃப்பில் கர்த்தரைகளை செஞ்ச மிகப்பெரிய ஒரு அற்புதம். எந்த ஊரில் பயந்து இருந்தோமோ அதே ஊரில் 2 பிள்ளைகளுக்கு மாணி பெற்றெடுத்தா. அந்த பிள்ளைகள் தான் ஊழியத்தினுடைய முக்கியமான சாட்சிகள். குழந்தைகள் தேவன் கொடுத்ததுனால தான் நாங்கள் ஊழியத்துக்கு வந்திருந்தோம். அது எங்களுக்கு எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மிராக்கள். நிச்சயமா ஒரு பையனும் ஒரு பொண்ணு இல்லையா, இப்போ குடும்பமா ஊழியம் செஞ்சுட்டு வரீங்க இல்லையா. அந்த ஊழியத்திற்கு வந்த பிறகு ஏதாவது எதிர்ப்புகள் ஏதாவது இருந்ததா ஊழியத்துல? ஊழியத்தை நாங்கள் மிஷனரியாக போகிற கிராமங்களில் நிறைய எதிர்ப்பு சந்திச்சிருக்கிறோம்.
நிறைய போராட்டம் சந்திச்சிருக்கிறோம். அதில் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. விருதுநகர் மாவட்டத்தில் ஊழியம் செய்யும்போது அங்கே நாங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஊழியமை நாங்கள் ஆரம்பிக்கலை, சமுதாய உதவி, அதாவது ஏழை பிள்ளைகளுக்கு இலவச டியூஷன் கல்வி ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி தான் ஊழியத்தை ஆரம்பித்தோம். நான் பெருசாக ஒன்றும் படிக்கலை, நம்ம படிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. 10ஆம் வகுப்பு 2 வாட்டி படிச்சிருக்கிறேன் கிருபைனால. 2 வாட்டி அபார தோல்வி தான். கணக்கு இங்கிலீஷ் எல்லாம் சுத்தமே வராது. அந்த ஊரை விட்டு நான் வருகிறது வரைக்கும் நம்ம வாத்தியார் படிக்கலைன்னு யாருக்குமே தெரியாது. அந்த ஊரை விட்டு வந்ததுக்கு பிறகுதான் தெரியும். நான் டியூஷன் எடுத்த பிள்ளைகள் தூத்துக்குடி, திருநெல்வேலி நர்ஸை வேலை பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஊர் மார்த்தாண்டம் பிள்ளைகள் அங்கேயும் வேலை பார்க்குறாங்க. அப்படிதான் என்னுடைய பெருமை அங்கே வந்துச்சு. சார் படிக்கலை, ஆனால் எங்கள் ஊழியம் செஞ்சுருக்கிறாரு. அப்போ இந்த டைம்லலாம் நிறைய வாட்டி ஊழியத்துக்கு நாங்கள் பல விஷயங்கள் ஸ்டெப் எடுக்கும் போது ஊருக்குள்ளே எதிர்ப்பு வந்துடும். ஒரு 3 வருஷம் வரைக்கும் நாங்கள் டியூஷன் வாத்தியார் தான் இருந்தோம். எங்களை யாருக்கும் இவங்க ஊழியத்து வந்திருக்கிறாங்கன்னு தெரியாது. 3 வருஷம் தாண்டி சொல்லாமன்னு யோசிக்கிறேன். இந்த ஊரில் கணக்கு சொல்லுவாங்களே, அப்போதான் ஒரு இந்த குடுகுடுப்பக்காரங்க கணக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த பையன் வாத்தியார் இல்லை, இயேசு நாமக்காரன் ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி. அதுக்கு பிறகு எனக்கு எதிர்ப்பு ஜாஸ்தி ஆரம்பிச்சு. டியூஷன் பிள்ளைகள்லாம் கொஞ்சம் பேக் அடிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு கொஞ்ச நாள் தாண்டி நாங்கள் சர்ச்சு இடம் வாங்கணும், இடம் இதுக்குன்னு வாங்கணும், பில்டிங் கட்ட ஆரம்பித்தோம். இந்த டியூஷன் பிள்ளைகளை வச்சு நமக்கு கேஸை கொடுத்துட்டாங்க. இவர் எங்களை இயேசு பாடம் சொல்லி கொடுக்குறாரு, குடும்பமாக இருந்து அந்த அக்காவுக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படி சொல்லி எங்கள் மேலே கேஸை போட்டுட்டாங்க. கேஸு நாங்கள் கிட்டத்தட்ட 2-3 வருஷமும் அலைஞ்சிட்டோம். கலெக்டர் ஆஃபீஸு, பஞ்சாயத்து, தாலுகா, பிரசிடண்ட்டு, அங்கே இங்கே போட்டு உயிராக எடுத்துட்டாங்க. நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு குரூப் வந்து செட் அனுப்பாங்க. நானே என் மனைவி மாட்டிட்டு தப்ப முடியாமல் முடிச்சுட்டே இருப்போம். அப்பவும் ஆண்டவருடைய கிருபையில் ஏதோ கொஞ்சம் பேசுவேன், தப்பி எடுத்து வந்துடுவேன். மறுபடியும் ஒருவர் அடுத்த கேஸை கொடுப்போம், பிள்ளைகள் வச்சு தான். அதில் பெரிய வேதனை என்னன்னா, நம்ம கிட்ட இருந்து கட்டடம் கட்டி வேலை செஞ்சு சம்பளம் வாங்குற சித்தாள்னா கொத்தனாருக்கு கையால் இருக்கிற பொம்பளைகள், இவங்க நம்ம கிட்ட இருந்து சாயங்காலம் வரை நின்று வேலை செஞ்சு சம்பளத்தை வாங்கிட்டு அடுத்த நாள் இவங்க தான் போய் ஐடியா கொடுப்பாங்க, கொடுத்து கேஸை கொடுப்பாங்க. சாரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எங்ககிட்ட மதம் மாற சொல்றாரு, சர்ச்சுக்கு வர சொல்றாரு அப்படி சொல்லி நம்ம கிட்ட இருந்து சம்பளத்தை வாங்கிட்டு அவங்க இன்னொரு பக்கம் கேஸை கொடுப்பாங்க. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வரைக்கும் குடும்ப மதம் நல்ல எங்களை ஓட விட்டாங்க. அடிக்கடி பார்த்தீங்கன்னா தம்பிமாருங்க தண்ணி அடிச்சுட்டு அருவாத்துக்கிட்டு வருவானுங்க, விரட்டுவானுங்க. அப்போ ஊருக்கு பயந்து மனைவி பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. நான் அவங்கள உள்ள வச்சுட்டு நான் சேஃப்டி பண்ணிட்டு நான் காட்டுக்குள்ளே ஓடிடுவேன். விருதுநகர் காட்டுக்குள்ளே எங்கேயாவது காட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு ஒரு பாட்டு ஒன்று பார்த்தீங்களா, உங்கள் ஊழியம் நான் ஏன் கலங்கணும், இந்த பாட்டை பாடியே நான் உள்ளே படுத்துருவேன். அடுத்த நாள் காலமே தான் வருவேன். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை நெருக்கல் சந்திச்சிருக்கிறோம். ஆனால் அவைகளுக்கு நடுவிலையும் காலங்காலம் வரும்போது தேவன் அந்த சபையை கட்டி எழுப்பினார். அதுக்கு பிறகு ஆண்டவர் நம்மளோட தேசங்களுக்கெல்லாம் கொண்டு போக ஆரம்பித்தார். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அநேகருடைய மனசை நீங்கள் காயப்படுத்தினீங்க இல்லையா? ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் இப்போ உங்களை சந்தித்து அவருடைய சொந்த பிள்ளையா அவர் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கீங்க இல்லையா? நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி எப்படி நம்ம ஊழியத்துக்கு அவர் நாமத்துக்கு விரோதமாக நம்ம செயல்படுறோமோ அதே தேவன் காலம் வரும்போது நமக்கு பாடம் கற்றுக் கொடுப்பார். நான் இங்க செஞ்சது எல்லாம் ஊழியத்தின் பாதையில் எனக்கு நம்ம லைஃப்ல ஆப்போசிட்டா வந்துச்சு. இங்க நான் ஊழியக்காரங்களை கிண்டல் பண்றது, நிந்திக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, பரிகசிக்கிறது, அவங்க பரிசு அடிச்சுட்டு போறது, இது எல்லாம் என் லைஃப்ல கரெக்டா கொண்டு வந்துட்டாரு. எல்லாம் அந்த மிஷனரி கிராமங்களை போய் நிறைய படிச்சுட்டேன். ஈரோடு, விருதுநகர், வள்ளியூர்லாம் அப்படிதான், அந்த மாநிலம்லாம் நிறைய படிச்சுட்டேன். அப்போ நான் யோசிப்பேன், நான் யோசிச்சிருக்கிறேன், எத்தனையோ பாஸ்டர்களை வேதனைப்படுத்திருக்கிற ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு இப்போ திரும்ப வருதுன்னு நிறைய வாட்டி விருதுநகர் அருவாளோடு விரட்டும் போது உயிருக்கு பயந்து ஓடும் போதெல்லாம் என் மைண்டில் ஆண்டவரை கூட்டிட்டு ஓடும்போது அதை ஞாபகப்படுத்துவார். மக்களே நல்ல ஓடுப்பா, இப்படிதான் ஊழியக்கார ஒன்றை தேடி வந்தப்போ நீ அவங்கள வேதனைப்படுத்தின, அன்னைக்கு அவங்க அழுதாங்க,
இப்ப நான் கணக்கு வைக்கிறேன், நீ ஓடிக்கன்னு சொல்லுவாரு. இப்படி அது நிஜமா, அது எல்லாருக்கும் வரும். அது ஊழியத்தின் பாதையில எவன் விளையாடுறாங்களோ கண்டிப்பா அது நிச்சயமா வரும். கண்டிப்பா. நிச்சயமா. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டார் மீது உங்களுடைய அன்பு எப்படி இருக்குது? உங்களுக்கு ஆண்டவருக்கு கண்டிப்பா. உங்களுக்குள்ள ஐக்கியம் எப்படி இருக்குது? நல்ல ஒரு கேள்வி. ரட்சிக்கப்பட்டதுல இருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிற விஷயம், என் செல்லுல கரெக்டா நடுராத்திரி 1 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சிருவேன். 1 மணி 2 மணி. அது அந்தமான் காட்டுல இருந்து ஆரம்பிச்ச ஜெபம். அந்தமானை பொறுத்த வரைக்கும் 5 மணிக்கெல்லாம் சூரியன் உதிச்சிடும். நான் சூரியன் உதிக்கிற தெரியாமலே ஜெபிச்சுட்டு இருப்போம். பாட்டு ஜெபம் நடக்கும், சந்தோஷமா இருப்போம். 2 விருதுநகருக்குள்ள அப்படிதான், காட்டுக்குள்ள அடிக்கடி போயிருக்கும். நைட்டு ஒரு பால் தண்ணி, குட்டி பைபிள் கொடுத்துட்டு போயிடுவேன். நைட்டு விடிய ஜெபம் பண்ணுவோம். சில நேரம் பகல் காலங்களில் காட்டுக்குள்ள ஜெபிச்சுட்டு இருப்போம். அப்போ அந்த ஆடு மேய்க்க வரக்கூடிய மக்கள் கேட்பாங்க, ஏன் சார் நீங்க பகல் வந்துருந்து எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க, உங்க சாமி கிட்ட எவ்வளவு நேரம் வேண்டுறீங்க? அப்ப நான் சொல்லுவேம்மா, என்னை யாரும் பார்க்கல, என் மனநிலைமை எங்க சாமி பார்க்குறாரு, அதுக்காகவே இருக்கிறோம். இதுக்கு எல்லாம் பின்னாடி ஒரு காலம் வரும், எங்க சாமி எங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பாரு. அப்படி நான் சொல்லி பதில் கொடுத்து அனுப்புவேன். என்ன சொல்ல வாரேன்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் காசு கொடுத்து தான் வாங்கினேன், ஒரு கொஞ்ச நேரத்துக்காக. ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரோடு வந்து இந்த ஜெப வாழ்க்கையில வந்ததுக்கு பிறகு பெரிய பிளஸ்ஸிங் என்னன்னா, பணம் கொடுக்காமலேயே ஜெபத்தினால சந்தோஷத்தை சமாதானத்தையும் வாங்கலாம். இன்னொரு சாட்சி கண்டிப்பா நான் சொல்லிதான் ஆகணும். நான் உங்க முன்னாடி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறேன் மேடம், நான் பேசும்போது நான் ஒரு திக்குவாய்க்காரன் உங்களுக்கு தெரியுதா? இல்ல. பேச்சுல தெரியுதா? நான் பிறக்கும் போது திக்குவாய்க்காரன் தான் பிறந்தேன். எங்க ஊருக்கு, எங்க திருச்சபைக்கு நான் படிச்ச ஸ்கூலு, பாடம் எடுத்த டீச்சர்ஸ், எங்க அம்மா அப்பா எல்லாரும் என்ன பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. என்ன எல்லாரும் எங்க பாஷையில விக்கானம் கூப்பிடுவாங்க. யாரும் என்ன பேர் சொல்லி கூப்பிட்டதில்லை. பழைய மார்த்தாண்டத்திலிருந்து, பழைய பேர் தொடுவட்டி சொல்லுவாங்க, இங்க இருந்து களியக்காவளிக்கு போகணும்னா 1 ரூபா டிக்கெட்டு. பஸ்ஸில் ஏறி கண்டக்டர் கிட்ட சார் ஒரு களியக்காவலை அப்படி நான் சொல்லணும்னா 10 நிமிஷம் எடுக்கும். கான்னு தொடங்கி களியக்காவல் வராது. களியக்காவலை வந்தாலுமே இறங்க முடியாது. அதுக்கு முன்னாடி குளித்தரன்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊருக்கு நான் போகணும்னா இந்த கூன்னு தொடங்கி குளித்தர வரவே வராது. சுத்தி நின்று சிரிப்பாங்க. இப்போ திருச்சபையில சண்டே ஸ்கூல் டைம்ல எல்லாம் ஒரு வசனம் சொல்றதுக்கு எல்லா பிள்ளைகளும் சொல்லி முடிச்சாலும் நம்ம அப்பவும் ஆரம்பத்தில் தான் நிற்போம். பள்ளிக்கூடத்துல டீச்சர்ஸ் முதல் பீரியட் அட்டென்ஷன் எடுப்பாங்க. அந்த காலத்துல நம்ம சொல்ல வேண்டியது ஆஜர் சொல்லணும். ஆஜர் சொல்ல நான் முதல்ல எழுப்பி நிற்பேன். நம்ம பேர் வேத அருள், கடைசியில் நம்ம லெட்டர் இருக்கும், எழுப்பி நிற்பேன் ஆஜர் சொல்லணும்னு சொல்லிட்டு. டீச்சரு பேர் கூப்பிடுறது முன்னாடி நான் இங்கே நிற்பேன். அப்போ சொல்லுவாங்க, மக்களை நீ உட்கார்ந்துக்க, நீ சொல்லி சொல்லும் போது ஒரு டியூடு போயிடும். அப்போ பிள்ளைகள் உட்கார்ந்து சிரிப்பாங்க. உண்மையில மேடம் நான் ஊழியத்து வரும்போது சபையில 3.5 வருஷம் நான் உட்காந்து மிஷனரியை போறதுக்கு முன்ன 3.5 வருஷம் நான் பாஸ்டர்ஸுங்க ஒரு பைபிள் படிக்க சொல்லும் போது குடிஞ்சுதான் இருப்பேன். ஒரு ஜெபம் பண்ண சொன்னாலும் குடிஞ்சுதான் இருப்பேன். ஏதாவது பாஸ்டர்மாருங்க பாட தெரியாது இருந்தாலும் பாட சொன்னாலும் குடிஞ்சுதான் இருப்பேன். யார்கிட்ட ஸ்டூடெண்ட் நல்லா வேகமா பேசுவேன். வேகமா பேசிவிட்டு நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியாது, அப்படி பேசுவேன். எல்லாரும் விக்கானம் கூப்பிடுவாங்க. எங்க ஊர்ல இந்த கடைகள்ல கல்கோணம் அப்படி ஒரு மிட்டாய் விற்பாங்க. அந்த மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு போய் நின்னா கூட கடைக்காரன் சொல்லுவான், மிட்டாய் பேரை சொல்லு, நான் ஒரு மிட்டாய் தாரன்னு சொல்லுவோம். நான் கல் தொடங்கி முடியாது. ஸ்கூல் பிள்ளைகள் கடைக்காரங்களை சிரிப்பாங்க. அப்ப நான் ஊழியத்து வறுமை கேட்ட ஆண்டவரே, நான் விற்கானா பிறந்த மனுஷன். ஒரு ஆதியாகமா அப்படி நான் சொல்றதுக்கு 5 நிமிஷம். ஒரு ஊழியரை பார்த்து நான் பிரைசராடி சொல்றதுக்கு 5 நிமிஷம் எடுக்கும். ஆண்டவரை எப்படி நான் பேசுவேன்னு சொல்லி 3.5 வருஷமா கேட்டேன். பிள்ளைகள் பிறந்ததாக பெரிய அற்புதம். அப்போ 3.5 வருஷங்கள் தாண்டி நான் அந்தமானுக்கு மிஷனரியா போகும்போது கப்பல் இருந்து அழுதேன். ஏசப்பா, மொழி பேச தெரியும். நான் ஒரு ஹிந்திக்காரனை பார்த்து அவனை பார்த்து நான் பேசுறதுக்கு முன்னாடி அவன் போயிடுவான். நம்ம பேசுறத பார்த்து உண்மை சொல்ற மேடம், சொப்பனத்துல ஆவியானவர் எங்க சபை போதகரை சொப்பனத்துல காட்டி தான் சொன்னாரு, நீ திக்குவாயின்னு பயப்படாத, ஒரு காலம் வரும் நான் உன்னை பேச வைப்பேன். அது என் லைஃப்ல பெரிய அற்புதம்.
அந்த சொப்பனம் நிறைவேறினது 2012. 2008 கப்பலை வச்சு சொல்றாரு சொப்பனம், நீ பேசுவ. 2012 நான் சொந்த ஊர்ல CSA சபையினுடைய சர்ச்சுக்கு முன்னாடி நடக்கிற மைதானத்தில் நடக்கிற கன்வென்ஷன்ல நான் கடைசி நாள் செய்தி கொடுக்க மேடைக்கு வர்றேன். 2 நாள் கேரளா பாஸ்டர் பேசுறாங்க, நான் லாஸ்ட் நாள். என் சொந்த பந்தங்கள்லாம் என் காது கேட்க சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு விக்கம் பேச போறோம், நம்ம எல்லாம் கேட்கலாம் வாங்கன்னு. அதுக்குன்னு ஒரு கூட்டம் கூடிச்சு. எங்க அம்மா பின்னாடி உட்காந்து இப்படியே இருக்கும். எதுக்குன்னா என் பையன் பேச போறான், திக்குவான், எல்லாரும் பரிகசிப்பாங்க. என் வீட்டுக்கார இருந்த கருவில் உட்கார்ந்து இருக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் மேடையில் இருக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரங்க என்கிட்ட சொல்றாங்க மலையாளத்துல, நீ பேச வேண்டாம், திக்கிடுவே, எல்லாரும் ஒன்று சிரிப்பாங்கன்னு ஊழியக்காரங்களும் சொல்றாங்க. அப்பதான் ஒரு உண்மை புரிஞ்சுக்கிட்டேன், தூக்கி விட வேண்டியவங்க இழுத்துருவாங்கன்னு. அந்த மைக் எடுத்து நான் சொன்னேன், நான் பழைய கிங்ஸ்லி கிடையாது, அதாவது நான் சொப்பனத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். 2011 ஒரு நைட்டு பிரேயர்ல தனிமை உட்கார்ந்து ஜெபிச்சுட்டு இருக்கும்போது தான் என் நாவல் ஒரு அபிஷேகம் வந்து வெளிப்பட்டது. இந்த திக்குவாய் மாறின்னு பேச ஆரம்பிச்சது. ஆண்டோடைய கிருபையினால அன்னைக்கு மைக் எடுத்து முதல் கன்வென்ஷன்ல பேச ஆரம்பிச்சவன் தான் நான். இன்னைக்கும் பேசுற எல்லா மேடைகள்ல தமிழ், தெலுங்கு, கன்னடா, இங்கிலீஷு, உருது இந்த பாஷையெல்லாம் பேசியிருக்கிறேன். கிருபையினால வெளிநாட்டுக்கும் மெசேஜ் ஆண்டு கொண்டு போறாரு. அந்த பிரசங்கம் பண்ற நேரம் நான் உங்கள்கிட்ட பேசுறேன் பாரு மேடம், திக்கிறேனா பிரசங்கம் பண்றது முடிகிற வரைக்கும் திக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டாரு. அது என் லைஃப்ல கிடைச்ச ஒரு ரெண்டாவது பெரிய அற்புதம். ஏன்னா நான் விக்கனா பிறந்த எங்க சொந்த ஊருக்கு தெரியும், சொந்த திருச்சபைக்கு தெரியும், சொந்த ஸ்கூலுக்கு தெரியும், அம்மா அப்பாவுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் ஊர்ல தெரியும் விக்கனா இருந்த கிங்ஸ் எப்படி பேசுறான்னு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எந்த திருச்சபையில நான் விக்கனா வெக்கப்பட்டிருந்தனோ அங்க நானும் என் மகன் 2 கன்வென்ஷன்ல பேசியிருக்கிறோம் சொந்த திருச்சபையில. அது ஒரு பெரிய பாக்கியம். என்னை பேச வச்சதும் பெரிய அற்புதம். உண்மையை சொல்ல போனா அது பிள்ளைகளுக்கு கிடைச்ச ஒரு அற்புதம், நான் பேசுறது பெரிய அற்புதம். நான் திக்கின டீச்சர்ஸ் எல்லாம் இன்னைக்கு கூட சொல்லுவாங்க, எப்படா நீ இப்படி பேசுவேன்னு கேட்பாங்க. சொந்தக்காரங்கெல்லாம் இப்போ எதிர்பார்ப்பாங்க. ஆனா மெசேஜ் முடிஞ்சதுக்கு பிறகு நார்மலா இருக்கும்போது சில நேரம் திக்குவேன். ஆனா பயப்படுவேன், சீக்கிரம் பேச மாட்டேன். பேச ஆரம்பிச்சேன்னா நிறுத்த மாட்டேன். நிச்சயமா நம்ம வேதத்துல மூசையை குறித்து பார்க்கும்போது மூசை ஒரு திக்குவாய்தான் இல்லையா? ஆண்டவர் மூசை எடுத்து பயன்படுத்தினார். அதே போன்று இன்று உங்களையும் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இல்லையா? நிச்சயமா நீ அநேகருக்கு ஆசிரதமாக மாறணும். இனி நீ என்னென்ன ஊழியர்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? இப்ப நாங்க விரும்புறது என்னன்னா, திருநெல்வேலி மாவட்டத்துல வல்லவன் கோட்டை ஒரு கிராமம் இருக்கு. நாங்க ஒரு காலத்தில் மிஷனரியை போய் கஷ்டப்பட்டதுனால, அந்த அனுபவம் தெரிஞ்சதுனால என் நண்பர் ஒருத்தர் எங்க குடும்பமா ஊழியம் செய்யறாங்க. இப்ப நான் விரும்புறது என்னன்னா, ஒண்ணு அவருடைய வருகை சீக்கிரம் இருக்கணும், இல்ல நம்ம மரணம் நடக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த கிராமத்துக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு மிஷனரி சபை கட்டி கொடுக்கணும். நாங்க அந்த சபைகள்ல கட்டும் போதும் நிறைய பேர்கிட்ட கேட்டு அந்த ஊழியத்தை நம்ம ஒரு சபை கட்டி கொடுக்கணும். அது நம்மளுடைய ஒரு தாட். எப்போதுமே நான் அடிக்கடி சிந்திக்கிற விஷயம் தான். நம்மளால முடிஞ்ச ஒரு சபையை கட்டி கொடுத்துட்டு போவோம். 2, அதிகமாக நான் விரும்புறது கிராம ஊழியங்களை ரொம்ப விரும்புவேன். ஒரு கன்வென்ஷன்ல பேசுறதை விட ஒரு கிராமத்திலிருந்து ஊழியம் செய்யறது ரொம்ப விரும்புகிறேன். இந்த வருஷமும் தேவன் அனுமதிச்சா மே மாசத்துக்கு மறுபடியும் குமரி வெட்டி கிராமங்களுக்கு தான் போகலான்னு அடுத்த பிளான் வச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா மகனையும் ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறேன். அப்போ சொந்த மாவட்டத்தில் ஊழியம் செய்யறதை விட இல்லாத இடங்களுக்கு போய் ஊழியம் செய்வோமே, அந்த ஒரு பிளான்ல ஜபிக்கிறோம். ஏன்னா சொப்பனமும் தரிசனமும் இல்லாம கால் வைக்க முடியாது. பதிலுக்கு தேவ சமூகத்தில் காத்து இருக்கிறோம். இன்னும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம், வேற விருப்பங்கள் ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம்? விருப்பம் நிறைய இருக்கு. என்னன்னா, இந்த ரோட்டோரங்கள்ல தள்ளப்பட்டு கிடக்குறாங்கல்ல குடிகார, இவங்களை நேசிச்சு நம்ம கிட்ட கொண்டு வந்து மதுபானத்தை சுமக்கிற இவங்க பைபிளை சுமக்கிற நம்ம பார்க்கணும். அது ஒரு பெரிய தாகம். சில மாசம் வருஷம் இருக்குது. பட் அதுக்கு நமக்கு பின்னணியில தாங்கிறதுக்குன்னு சிலர் இருந்தால் தான் நம்ம அவங்கள தூக்க முடியும். அது ஒரு பெரிய லட்சியத்தோடு போயிட்டு இந்த பஸ் ஸ்டாப்லாம் பார்க்கும்போது நான் ஒரு நிமிஷம் அவங்களுக்கு தெரியாமலே அவங்க பக்கத்தில் நின்று ஜெபிச்சுட்டு போயிடுது. நம்ம ஓப்பனாக ஜெபிக்க முடியாதுல்ல. அந்த குடிகாரனை பார்த்து தான்
பக்கத்துல நின்றுட்டு மனசுக்குள்ள அவங்களுக்கு அது ரட்சிப்புக்க ஏன்னா என்ன கர்த்தர் இப்படி நடத்தினாருன்னா இவங்களுக்கு ஆண்டவர் யாரு அனுப்பட்டும். அவங்கள பார்க்கும்போது எல்லாருக்கும் அந்த பாரம் வராது. நீங்க அந்த நிலையில இருந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு அந்த பாரம் வரும் இல்லையா? நான் சொல்றதுக்கு வெக்கப்படலை மேடம். நாய் வரை நம்ம மேல யூரின் அடிச்சிருக்கும், சாக்கடையில் படுத்திருப்போம். இதே நாகர்கோவில் பழைய அண்ணா பஸ் ஸ்டாண்டில் டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் வரும்போது ஃப்ரெண்ட்ஸாக வரும்போது நான் நல்லா தண்ணி அடிப்பேன். கூட வர்றவங்க எல்லாம் போட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம அண்ணா பஸ் ஸ்டாண்ட்லேயே தான் ஒரு கடை வரந்தில் படுத்திருப்போம். விடிய காலம் முடிச்சு பார்த்தா வறண்டதான் படுத்திருக்கோமோ அப்படின்னு யோசிப்போம். என்ன சொல்கிறேன், இதே நாகர்கோவில் நிறைய சபைகள் பிரசங்கிப்பதற்கு தேவன் பெரிய பாக்கியம் கொடுத்தார். அதனால அவங்களையும் நம்ம கொண்டு வரணுமே ஒரு எண்ணம் மனசுக்கு. நிச்சயம் உங்களுடைய ஆசை நிறைவேறணும். உங்களுடைய சாட்சி நிச்சயமாகவே பார்க்கிற நேயர்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும். நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுடைய சாட்சியின் மூலமாக? எங்களை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன். சமுதாயத்துல நம்மள மாதிரி இல்லை என்ன மாதிரி மதுபானத்துக்கும் சூதாட்டத்துக்கும் உலகத்தரமான வாழ்க்கைக்கும் அடிமையாகி நரகத்தில் தள்ளப்படுகிற லட்சக்கணக்கான வாலிபர்கள் நம்ம தேசத்தில் இருக்கிறாங்க. உங்க எல்லாரும் அன்போடு கேட்டுக்கொள்கிற ஒரு விஷயம், தெருக்களில், கடவராண்டைகள், பஸ் ஸ்டாண்டுகளில், உங்க ஊர்களில் இதே மாதிரி தம்பிமார் அநேகர் இருப்பாங்க. நம்ம இவங்களை பார்த்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி போயிட்டே இருக்கிறோம். பட் அவங்களுக்கு தெரியாம அவங்க பக்கத்துல நின்னோ தூரமா நின்னோ ஒரு வார்த்தை அந்த வாலிபர்களுக்கு நீங்க ஜெபிச்சு பாருங்க. நீங்க விதைக்கிற அந்த விதை பின்னாளில் கர்த்தர் எதையாகிலும் ஊழியக்காரர்களை அனுப்பி நிச்சயம் அறுவடை செய்வார் என்கிற என் அனுபவத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுறேன். நீங்கள் அதற்காக ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகவே. ஆமென். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். நல்ல கர்த்தாவே, உமது கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் எங்கள் வாழ்க்கை நடந்த சம்பவங்களை, கர்த்தரால் செய்யப்பட்ட நன்மைகளை சாட்சியாக பகிர்ந்து கொண்டிருந்தோம். இந்த சாட்சி அநேக வாலிபர்கள் உள்ளங்களை தொடட்டும். அநேக வாலிபர்களை கர்த்தருக்கென்று ஆதாயமாக்கப்படட்டும். அநேகர் கர்த்தரால் சந்திக்கப்படட்டும். நிச்சயமாக எத்தனையோ தாய்மார்கள், சகோதரிமார்கள் குடிகார புருஷனுக்காக, குடிகார சந்ததிகளுக்காக, குடிகார சகோதரர்களுக்காக அழுது புலம்பும் போது ஆண்டவரே, அவர்கள் ஜெபத்தின் பதிலாக அநேக ரட்சிக்கப்பட உதவி செய்வீராக. கண்ணீரோடு ஜபிக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பீராக. 2025 நிச்சயமாய் நன்மைகளையும் பதிலையும் விடுதலையும் தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற காலங்களாய் மாறட்டும். இம்மட்டும் நேரம் கர்த்தர் எங்களை பயன்படுத்தினபடிக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்தாபனத்தையும் இந்த ஸ்தாபனத்தின் ஊடு அனைவருக்கும் ஆண்டவரை கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகளையும், அவர்கள் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்களை போன்று அநேக ஊழியர்களை தேசத்திற்கு அறிமுகப்படுத்துகிற அவர்கள் வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படட்டும். தொடர்ந்து உங்க நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. என்னுடைய அழைப்பை ஏற்று உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள முடியாத வந்தீங்க. எங்களுடைய ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, இவ்வளவு நேரமாய் அருமையான ஒரு சாட்சியை நீங்க கேட்டீங்க. இது போன்றதான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்க மறவாதீங்க. மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் அடுத்த நிகழ்ச்சியிலே நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.